பத்தியா? யாரப்பா அது? ஆண்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எந்த ஊரு? உங்க பேர் என்ன சொல்லுங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? அட கண் இல்லாத கபோதி, நல்லா பாரு, மேரேஜ் ஆகி ஆகாதது மாதிரியா தெரியுது. அனைவரும் கடவுளுடைய கிருபையால் நலமாக இருக்கிறோம். சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் வேலை டைட்டு. ஓ அப்படியா பாய்க்கிறாச்சேண்ணா? ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. அக்கா என்ன சிரிச்ச மாதிரி இருக்கீங்க? வேற போட்டோ வைங்க. அப்படியா கவிதா? இந்த போட்டோ நல்லா இல்லையா? அக்கா நம்ம வீட்டில் சாம்பார் ரசம். அப்படியா கவிதா? இங்கே நம்ம வீட்டில் என்ன தெரியுமா? கோயில் சாப்பாடு. இப்போதான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன் கவிதா. குடும்ப கோயிலில் கொடை பத்து அன்னைக்கு. எனக்கு 2 வயசு, அப்பா இறந்து 2 மாதம் தம்பி பிறக்கும்போது. ஓ அப்படி சுகம் இல்லாம, உடம்புக்கு சரியில்லாமலையா இறந்தாங்க? என்ன கோயிலுக்கா? என்ன ஸ்பெஷல்? இது குடும்ப கோயில்ல இன்னைக்கு கூட மாக்கிடா கூட ஒருத்தங்க வேண்டுதல் கூட கொடுப்பாங்கல்ல, நேச்சர் சொல்லுவாங்க. அதை அந்த கொடை இன்னைக்கு அது பகலில் கோயில் கூட வில்லு பாட்டு பாடி சாப்பாடு வச்சுருக்கு. இன்னும் நைட்டும் வில்லு பாட்டு பாடுவாங்க. அப்புறம் கிடா வந்து வெளி கொடுப்பாங்க. சிரிச்சாதான் அழகா இருக்கும் அப்படிங்கிற நம்ம அன்பு தோழி. அதான் அந்த போட்டோ வச்சிருக்கேன். கவிதாளுக்கு பிடிக்கல போலுக்கு. ஓ அப்படியா? அப்படியே அன்பு தோழி. சாரி அக்கா, எனக்கே கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. சரி மக்கா, அழுவாத. கவலைப்படாத, சரியா? என்ன யுத்தம்? என்னாச்சு அவங்களுக்கு? என்னக்கா அவங்க யாரு? எந்த ஊரு? கவிதங்கம்மா. அன்பு தோழி இலங்க. அவங்க அப்பா வந்து இவங்களுக்கு 2 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்களாம். நான் இலங்கை அப்படிங்க நம்ம அன்பு தோழி. கேட்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு அன்பு தோழி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கு பதியா? நான் இருக்கிறோம், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற நம்ம கவிதா. நல்லா எல்லாரும் சிரிச்சு பேசினாகி எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு துளி கூட உண்மையே கிடையாது. அப்படித்தானே? சொல்ல முடியாத வலிகளும் வேதனைகளும் சூழ இருக்கும். கவிதா உங்க அன்புக்கு நன்றி அப்படிங்கிற நம்ம அன்பு தோழி. நீங்க எந்த விதத்துல எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை சகோதரி? நீங்க அந்த விதத்துல எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை சகோதரி அப்படிங்கிறாங்க நம்ம கவிதா. அதெல்லாம் நான் யூடியூப் லைவ் வந்தேன். தோழி, எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளேயும் 1000 கவலைகள் இருக்கு. பந்தங்கள்லாம் இப்போ ரெடியா இல்லை கேட்கறதுக்கு அன்பு தோழி. எல்லாருமே காசு பணம் தேவைகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால யாருடைய கஷ்டத்தையும் யாருமே ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை. வாங்க வாங்க, நாங்க எல்லோரும் இருக்கிறோம் உங்க கூட அப்படின்னு நமக்கு சொல்றாங்க.